இதுதான் கொழும்புல இருக்கிற மெயின் சிடிவி பஸ் ஸ்டாண்ட். இந்தியாவில் வந்து இருக்குது நார்மலா. சொந்தங்களுக்கு வணக்கம். நான் இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொன்னா கொழும்புல இருக்கிற பட்டாவில் தான் நிற்கிறேன். பட்டாவில் வந்து மார்க்கெட்டில் நிற்கிறேன். வாங்க மார்க்கெட்டுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலா வந்து எல்லா சாமானுமே இருக்குது. மரக்கறிகள் இருக்குது, எண்ணெய்கள் இருக்குது, அது மட்டும் இல்ல பழங்கள்ல இருந்து சகல விதமான ஐட்டங்களும் இருக்குது இந்த மார்க்கெட்ல. இது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் என்று சொல்ற அளவுக்கு இல்லை, நார்மலா எல்லாமே சில்லறை வியாபாரம் தான். எங்கட ஊர்ல எல்லாம் கருவேப்பிலை வந்து நார்மலா நாங்களே பிடிக்கலாம். இங்க எல்லாமே வியாபாரம் தான். கருவேப்பிலையே பாத்தீங்களா, சகல கீரையுமே இருக்குது. மரவள்ளி கீரை ஓடி இருக்குது இங்க. இப்ப நாங்க பார்த்தோன்னு வந்தது வந்து மார்க்கெட்டின வந்து ஒரு பக்கம் சைட் தான். இதுல வந்து அதே மாதிரி இன்னொரு பக்கம் இருக்குது. மற்ற பக்கத்தையும் அப்படியே உங்களுக்கு வீடியோல நான் காட்டுறேன். நார்மலா சாப்பாடு ஐட்டங்களை விட மற்ற ஐட்டங்கள் கூடி சின்ன சின்ன உடுப்புகள் அது மாதிரி ஃபேன்சி ஐட்டங்கள் கூடி இந்த மார்க்கெட்டுக்குள்ள போட்டு விட்டு கொண்டா இருக்காங்க. அந்த வந்து பாட்டெல்லாம் பாடி பிசினஸ் பண்றது. இதுல பாத்தீங்கன்னா சில சாப்பாடு கடை இருக்கு. அப்படியே நாங்க மார்க்கெட்டை விட்டு வெளியில வந்துட்டோம்னா இதுல பாத்தீங்கன்னா வெளியில வந்து ஆப்பிள் பழம் வகைகள் எல்லாம் போட்டு வச்சு கொண்டிருக்காங்க. இதுதான் அந்த மார்க்கெட்டை விட்டு வெளிப்பக்கம் உள்ள தோற்றம். இந்தியாவில் போனோம்னு சொல்லி சொன்னா, இப்படியே நேரம் போனோம்னு சொல்லி சொன்னா சிடிவி பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். சிடிவி பஸ் ஸ்டாண்ட் நம்ம மற்ற பக்கம் வங்காள இருக்குது, பிரைவேட் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. கொழும்புல வந்து இன்றைக்கு வந்து எத்தனாம் தேதி, நார்மலா 3ஆம் தேதி. இன்றைக்கு ஃபுல்லாவே விடியல இருந்து மழை பெஞ்ச ஒன்று தான் இருக்குது.
இது இப்படி எங்கேயால பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இதுதான் சிடிவி பஸ் ஸ்டாண்ட். அது இல்லாம இங்கால இருக்கு, இங்கால ஃபுல்லாவே வந்து உடுப்பு கடைகள், எலக்ட்ரானிக் கடைகள்லாம் இங்கால ஃபுல்லா இருக்கு. அதுல நம்ம பாக்குறோமா. அப்படியே மார்க்கெட்டால வாங்கணும்னு சொல்லி சொன்னா இதுல வந்து இருக்குது. இப்படியே இங்க பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா தாமரை கோபுரம் இருக்குது. இது வந்து நாங்க இதுல பார்க்க கிட்ட மாதிரி இருக்கு. நாங்க கொஞ்சம் சுத்தி தான் போகணும். நான் வந்து அங்கால பக்கத்தால நின்று காட்டினான். இதுதான் சிடிவி பஸ் ஸ்டாண்ட் சொல்லி. இதுதான் கொழும்புல இருக்கிற மெயின் சிடிவி பஸ் ஸ்டாண்ட். இங்கால வந்து இருக்குது நார்மலா சிடிபி பஸ் கோட் இருக்குது. இங்க எல்லாம் சிடிபி பஸ் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்து சிடிபின்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட் மட்ட பக்கம் தான். இதில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இதில் தான் எங்களோட வவுனியா கொழும்பு பஸ் எல்லாம் இதில் தான் அடிச்சிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் இப்போ போய் கொண்டிருக்கிட்ட தான் வந்து சொல்கிறது அஞ்சுலாம சந்தின்னு சொல்லி சொல்றது. இங்கே பாருங்க, இதில் வர்ற பஸ்ஸுகள் எல்லாம் வவுனியாவிலிருந்து கூடுதலான பஸ்ஸுகள் வந்து இந்த ரோட்டால் வந்து இப்போ இடியாவில் வந்து இப்படியே நாங்கள் அடிச்சுன்னா சிடிபி பஸ் ஸ்டாண்டுக்கு இப்படியே போவோம். நம்மள இந்தியாவில் கொமர்ஷியல் பேங்குகள் இப்படி இதால் போகணும்னு சொல்லிச்சுன்னா இப்படியே நாங்கள் கோல்ட் ஃபேஸுக்கு போகலாம். இதுதான் கோல்ட் ஃபேஸுக்கு போகிற ரோட். கொழும்புக்கு வந்தோம்னு சொல்லி சொன்னால் கொழும்புல காட்டுறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. ஃபுல்லாக வந்து எல்லாமே நிறைய சனக்கூட்டம் தான். நிறைய விஷயங்கள் இருக்குது காட்டுறதுக்கு. ஆனால் அவ்வளோத்தையும் முதலியாக காட்டலாது. இன்றைக்கி கொழும்பு வந்த டைமில் என்னெல்லாம் காட்டலுமோ அதை வந்து நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் வீடியோவாக போடுறேன். இந்த வீடியோ அந்த இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். என் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தா லோஜி விலாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோஸை பாருங்கள். தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.